ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி எடுத்த ட்ரேட் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் மார்க் பண்ண ஜோன் இது. ஸோ மார்னிங் வீடியோவில் சொன்ன மாதிரியே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எய்தர் இது வந்து அப் சைடில் க்ளோஸ் ஆகலாம், இல்லை டவுன் சைடில் பியரிஷாக க்ளோஸ் ஆகலாம். ஸோ இன்னியோட கேண்டில் க்ளோஸ் படி தான் தெரியும். ஸோ 30 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்து மார்னிங் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஜோனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஸோ நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். செல் எடுத்துகிட்டு இந்த ஒரு க்ளீன் ரேஞ்ச் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ஜோனுக்கு கீழே வந்து ரொம்ப ஒரு நல்ல புஷ் கொடுத்து கீழே டவுன் சைடில் க்ளோஸ் ஆனனால ஸோ நான் நெக்ஸ்ட்டு இந்த விக்கு பிரேக் பண்ணதுமே நான் என்ட்ரி எடுக்கலை. ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 15 மினிட்ஸில் ஸோ இதுதான் அந்த ரீடெஸ்ட் கேண்டில். இது ப்ரைஸ் வந்து அப் சைடில் மூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பியரிஷ் வால்யூம் இருக்கனால ஒரு டவுன் சைடில் வந்து ஒரு ஸ்மால் பாடி கேண்டிலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டிலோட லோ இந்த பாடி கட் இந்த கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸோட பாடி விக்கு கட் பண்ணதுமே ஸோ நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் வந்து நான் ப்ரைஸ் வந்து ட்ரேடை வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு க்ளீன் ஜோன் இருக்குது. இந்த ஏரியா வரைக்குமே ஒரு க்ளீன் ஜோன் இருக்குது. பட் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்த டேப் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட் லெவலை டேப் பண்ணிவிட்டு அப் சைடில் புஷ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இம்பல்ஸ் என்ட்ரி செட்டப்பில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த லோ கட் பண்ணதுமே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் வந்து 30 பிப்ஸ் வந்து நீங்கள் இந்த இம்பல்ஸ் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு.